வார்த்தை அப்பா அப்பான்னு 1000 முறை கூப்பிடுறம்மா. ஆனா அப்பான்னு கூப்பிடுறிய தவிர உன்னுடைய முகத்திலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சிரிப்பு, அடர்ந்த செந்தாமரை போட்டிருக்க வேண்டிய ஒரு முகம் இன்று எதுவுமே இல்லாம வாடி இருக்குதம்மா. என்ன நீங்க பாருங்கப்பா, இனிமே கூட நான் பாடி தள்ளிட்டு போக என்னோட படிக்கும் மாணவர்கள் தோழிகளும் இந்த மரகத மாலையை பார்த்து நகைக்கிறாங்க. இந்த மாலையும் பிடிக்கல. இந்த மாலைகளுடைய கருத்தில் இருக்க எனக்கு மாதிரி அறிவாய்ப்பாங்க. அதனால இந்த மாலை என்ன வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டம்மா? மாலையை கைட்டு ஆரம்பிச்சு விடுங்க. அப்பா உயிரிழந்து போச்சுமா, அப்பா உயிரிழந்து போச்சு. விளையாட்டு பொண்ணா இருக்கிறியம்மா, விளையாட்டு கூட இன்னொரு முறை இந்த மாலையை கைட்டு சொல்லாதம்மா, கைட்டு சொல்லாத. உங்களுக்கு இந்த மாலை தான் முக்கியமா? அது உயிரம்மா, நீ உயிரம்மா, நீ உயிர். அது உன் கழுத்தில் இருந்தாதம்மா நீ உயிர். இல்லைன்னா என்ன போல ஒரு ஜடம்மா, என்ன போல ஒரு பொணம். மகனே மறந்த போல கூட படிக்கிற பிள்ளைகள்லாம் ஏதோ கெட்டட தேவை செய்யறாங்க. இந்த மரகத மாலை கைட்டு துணிந்தியாமா, அப்பா மனசு பதறி போச்சுமா. மகனே அந்த மாலையினுடைய அருமை உனக்கு தெரியாதம்மா, அப்பா எனக்கு தான்மா தெரியும். அதனால இன்று விளையாட்டு தினமா உன்னுடைய கழுத்தில் இருக்க மாலை கைட்டு துணிஞ்சு நாளை உன் உயிரே போனாலும் சரி, எந்த ஆபத்து வந்தாலும் சரி, இந்த மரகத மாலை கைட்டு மாட்ட அப்பான்னு எனக்கு ஒரு 10 மணி கொடுக்கும். நீங்க எவ்வளவு எடுத்து சொல்றதே உங்களுடைய வார்த்தையை கேட்கிறேன். இனிமதற்கொண்டு மாலைக சத்தியமா கட்டுமே. அது போதுடா ராஜா, அது போதுமா. இப்பதாம்மா அப்பா உயிரே வந்தது போல இருக்கு ராஜா. அப்பா இன்னொரு ஆசைமா. என்ன ஆசை? கண்டிப்பா நீங்க மங்கிட்டு. அதனால காலகாலத்துல தாய் தந்தை செய்ய வேண்டிய கடமை செய்து முடிக்கணும். என்னப்பா கடமை? உனக்கு ஒரு கல்யாணம் பேச்சு எடுத்தாலும் திருமணம் சொல்றீங்க. எனக்கு திருமணமே பிடிக்கல, எனக்கு திருமணமே வேண்டாம். உனக்கு திருமணம் நடக்கணும், உன்னுடைய மணி வயிற்றுல அழகான ஒரு குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை அடியெடுத்து நடக்கணும். அந்த நேரத்தில் நான் தூக்கி கொஞ்சம் பொழுது அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே என் மாறுபாடு வகிக்கணும். அந்த பிஞ்சு காலை எடுத்து இந்த அப்பா மட்டும் பண்ணணுமா, அது அம்மா எனக்கு ஆசை. பிறந்த நாள் முதலாக உங்களுடைய வார்த்தைக்கு எப்பொழுதுமே நான் மறுப்பு தெரிவித்தது கிடையாது. இதனால உங்களுடைய ஆசை கேட்டால் உங்களுடைய ஆசைப்படியே அப்படியே ஓய்வெடுக்கணுமா. அந்த மாலை உன் கழுத்தில் இருக்கிற வரதம்மா நீ உயிரோடு இருப்ப. இந்த உண்மை உனக்கு தெரியாதுமா. மாலையை கைட்டிட்டா மறு நிமிஷமே உன் உயிர் போயிடுமா. வேதிய சொல்லிதாமா எனக்கு தெரியும். தேவலகத்திலே நாட்டியம் ஆடக்கூடிய ஊர்வசியாக இருந்தவள் தேவை இந்திரன் கொடுத்த சாபத்தினால் இந்த மரகதவனுடைய நாட்டினி, இந்த மரகத மன்னனுடைய மகளாக நீ பிறந்திருக்கிறேன். அந்த மரகத மாலை உன் கழுத்தில் இருந்த மாலமா. அந்த மாலை நீ கைக்கிட்டா அன்றே உன் உயிர் போக வேண்டும் என்று தேவை இந்திரன் கொடுத்த சாபம் தலைக்கு மேல் காத்திருக்கிறது. உண்மை தெரிஞ்ச இந்த அப்பா உன்னிடத்துல உண்மை சொல்லாம இவ்வளவு நாளமா வளர்த்துட்டுமா. சரி, சக்தி வாங்கியிருக்கிறேன். மகன் மீறமாட்டா. ஒரு அழகான மாப்பிளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் கடமை முடியும். பாப்பா ராஜா, ஐயா அப்பா கடமையில கண்ணா இருக்கிறேன். ஆமாங்க, கடைசியில கோட்டை விட்டுறேன். இருக்கட்டும், தேடி போறேன். ஆமாங்க, கடைசியில போலீஸ்காரன். அதுக்கு என்ன பண்றதுங்க, நம்ம நேரம். ஆமா ஐயா, காலம் கடிந்து வரும். உண்மைதான் ஐயா. சந்தோஷமா? என்ன சந்தோஷம்? இந்த அப்பாவுக்கு சந்தோஷம். என்ன ஐயா? என்னுடைய மகன் கல்யாணத்துக்கு சம்மதம் பண்ணிட்டா. அடடே, என்ன பண்றேன்? மாப்பிள்ளை சொல்லுங்க. என் மகளுடைய புகழ் பிறந்தாரே நாங்க அதை கொண்டு போய் பல நாட்டு மன்னர்களுக்கு காட்டி அழகான மாப்பிள்ளை. அழகான போதாது, அன்பு இருக்கணும். அன்பு இருக்கணும். அன்பு இருந்தா போதாது, அன்பு இருக்கணும். மனச தன்மை இருக்கணும். உண்மைதான் ஐயா, நான் பாக்குறேன். மனச தன்மை உள்ள பிள்ளையா பாருப்பா. என்ன மாதிரியா பாக்குறேன், வாங்க புரியப்படலாம்.